ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப அழகான இடத்த காமிக்க போகிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்ச நெக்ஸ்ட் டே நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு எங்கள் ஊரில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் பருந்தும்பாறைன்னு சொல்லுவாங்க, அங்கே கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நல்லா அழகான சர்ச்சஸை பார்த்தோம். வீடு வந்து சுற்றியும் ஃப்ளவர் கார்டனோடு இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு எப்படி ரீச் ஆகணும்னா, நீங்கள் குமுளி டு கோட்டயம் ரோட்டில் குட்டிக்கணத்துக்கு முன்னாடியே கட் ஆகும் பருந்தும்பாறைன்னு சொல்லுவாங்க. இது கொடைக்கானல் மாதிரி வியூ பாயிண்ட் இதில் இருக்கும். ஸோ நாங்கள் போன உடனே குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நாங்கள் குழந்தைங்கள வந்து மெயின் வியூ பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் பக்கத்தில் இருந்து விளையாட விட்டுட்டு இருந்தோம். ஸோ மெயின் வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து டாகூர் ராக்குன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த ஷேப் பார்க்க ரவீந்திரநாத் டாகூர் மாதிரி இருக்கிறனால இதை டாகூர் ராக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போனது ஆஃப்டர்நூன் நேரனால வீட்டில் இருந்தே சிக்கன் குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ பரோட்டாவை கடையில் வாங்கிட்டு அந்த ஸ்பாட்டில் உட்காந்து சாப்பிட்றதே தனி இது தான். ஸோ ரியானுக்கு வந்து நான் கேரட் சாதம் பண்ணிட்டு போயிருந்தேன். அப்படியே எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிட்டோம்.